பா பாப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கப்பா? நான் நல்லா தான் இருக்கேன். தொழில் பண்டத்துல செருப்பு போட்டு வரலாமா? போ வெளியே விட்ட போப்பா. ஐயோ சரிப்பா அதை வெளியே விட்டுறோம்பா. உனக்கு இந்த இடத்தாண்டா சோறு போட்டுச்சு. நான் இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சதால் தான் நீ இப்போ படிச்சு வந்து முன்னாடி வந்து நிற்கிற. இந்த இடத்த நீ எப்பயுமே மதிக்கணும், சரியா? சரிங்கப்பா, சாரிப்பா. நீ நல்லா இருக்கலப்பா? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். நல்லா கை நீட்டி சம்பாதிக்கிறேன்ப்பா. நீங்க ஏமா இங்க கஷ்டப்படுறீங்க? என் கூட வந்துடலாம்ப்பா. 1000 சொல்லுப்பா, நான் கேட்டுக்கிறேன். ஆனால் அந்த தொழிலை மட்டும் நீ குறை சொல்லாதுப்பா. இன்னைக்கு உனக்கு வசதி வந்தோனும் வா அனுப்பிடணும். நான் உங்ககிட்ட அடிமையாக வந்து இருக்க முடியாதுப்பா. உன் வீடு, உன் பொண்டாட்டி, உன் குழந்தைங்க இவங்கெல்லாம் நல்லா இருந்தாலே எனக்கு போதும்ப்பா. சரி, நீ வீட்டுக்கு போ. அப்பா அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், சரியா? சரிங்கப்பா. என்னண்ணா பையன் ஆசையாக கூப்பிடுறான், போனு தானே, அதை விட்டு மூஞ்சில சமை பேசி அனுப்புறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா. அவன் நல்லா நான் படிக்க வச்சதே பார்த்தேன். நான் அவன் பொண்டாட்டி குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கிறதாகத்தான் அவன் நல்லபடியாக படிக்க வச்சேன். இன்னைக்கு அவன் கூப்பிடணும் நான் போகலன்னா 5 நாள் 10 நாள் அவனுக்கு நான் நல்லா தெரிவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப பாரமாயிடுவேன். நான் எப்பயுமே என் புள்ளிக்கு நான் பாரமா இருக்க விரும்பலப்பா. அது மட்டும் இல்லாம நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை என் பேரம்பேத்திங்க எடுத்து போய் கொடுக்கும்போது இருக்கிற சுகமே தனி சுகம்பா. என் கை கால் நல்லா இருக்க வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுவேன்ப்பா. யாருக்கும் நான் எப்பயுமே பாரமா இருக்க மாட்டேன், புரியுதாப்பா?